குழந்தைகள். ஆண் குழந்தைகள்னா இப்ப நீங்க பெற்றவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆண் குழந்தைகளுக்கு என்னன்னா அவர்களுக்கும் இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக தேவை இன்றைய காலகட்டத்தில். அதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது பாதுகாப்பான என்ன விஷயம்னா அவங்களுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். கைண்ட்னஸ். அதே போல அந்த கைண்ட்னஸ் எல்லாரிடையும் அன்போடு பழக வேண்டும் என்று நம் ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். அது ஒரு தாயுடைய கடமை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்பதான் சக மனிதர்களை மதிப்பார்கள். தன்னோட கூட படிக்கும் பெண் குழந்தைகளை மதிப்பார்கள். கல்யாணம் அவங்க படிச்சுட்டு வெளியில போகும்போது அவர்களோட வேலை செய்யும் ஒரு பெண்களையும் அவங்க மதிக்க கற்றுக்கொள்வார்கள். அந்த அன்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். கைண்ட்னஸ் அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. எனக்கு நிறைய ஏன்னா வேற எங்கேயும் கத்துக் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. இப்ப பள்ளிக்கூடத்துல சொல்லி தர்றோம்னாலும் வீட்டுல தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. வீடுகளில் தாய்மார்களா நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நீங்க சினிமால அதை சொல்லி கொடுக்க முடியல. நிறைய படங்கள்லாம் முன்னாடி பழைய காலத்து படங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த வைரம் கடத்துறவங்க கெட்டவங்க, அந்த வைரம் கடத்துறவங்களை பிடிக்கிறவங்க, அவர்களை பிடித்து அவங்களோட சண்டை போட்டு அவர்களை தண்டனை கொடுப்பவர்கள் இல்லையா, அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வைரம் கடத்துறவங்க தான் ஹீரோவாவே இருக்கிறாங்க. அதான படம். எல்லா படத்துலயும் யாரெல்லாம் ரவுடியா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் படம். யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்க தான் பெரிய ஹீரோ அப்படின்றதான் படமாக வருகிறது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பசங்க எதை பார்த்து நல்லதை கற்றுக்கொள்வார்கள். நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும். அதே போல ஆண் குழந்தைகளுக்கு இது இந்த மது, புகையிலை, அப்புறம் போதை ஒழிப்பு, இந்த மாதிரி விஷயங்களான பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல வீடுகளிலும் நாம் சொல்ல வேண்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் சரி குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு. ஆனா அவையெல்லாம் அதிகமாக எங்க பார்த்தாலும் கிடைக்குது.